இந்த பொண்ணோட வீடியோ ரீசெண்டாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்த்தப்போ வீடியோ போடணும்னு நினச்சேன், டைம் இல்லை. இந்த பொண்ணோட அம்மாவை பார்த்தா ஒன்னே ஒன்று தான் கேட்கணும். கொத்த ரோசா பொண்ணை ரொம்ப அழகாக வளர்த்துருக்கம்மா. சலூன் கடைக்காரரு முடியை வந்து இப்படி வெட்டிட்டாரான். அதுக்காக அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு. அடுத்த தடவை போனால் காதையும் சேர்த்து வெட்டி விட்டுருவாரு. சலூன் கடைக்கார்ட்ட போய் சொல்லிச்சான், அண்ணா 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 உல்ஃப் கட் பண்ணிக்கிட்டுமா இல்ல ஷார்ட் பாப் பண்ணிக்கிட்டுமா, எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? இங்கே சொல்லும்போது சலூன் கடைக்காரன்ட்ட ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டேன். சலூன் கடைக்காரன்னு ஆரம்பிக்குது. அங்கேயும் போய் சலூன் கடைக்காரரை வந்து சொல்ல வேண்டியதானே. அதானே சலூன் கடைக்காரரை பார்த்தா மட்டும் இவங்களுக்கு வந்து என்னமா இருக்குன்னு தெரியல. வீடியோ போடும்போது ரெகுலராக போகிற சலூன் கடைக்காரருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து போட்டிருக்கலாம். அதை விட அதில் ஒரு வார்த்தை சொல்லுது, அந்த தாய்லி சொன்னா ஷார்ட் பாப் பண்ணுமா. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு இந்த பிள்ளைக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அசால்ட்டா பேசிடுச்சு. நிறைய வீடியோல வந்து இந்த வார்த்தையை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. உலகத்துல ஒருத்தவன ரொம்ப ஒரு மோசமான வார்த்தையில திட்டணும்னா இந்த வார்த்தையில திட்டலாம். அந்த அளவுக்கு வந்து கிராமத்து பக்கம் கேட்டா தெரியும். சும்மா சர்வசாதாரணமா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண பழகிக்கிறாங்க. ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். ஒரு வார்த்தை அது கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். முக்காவாசி படம் தாங்க கெடுத்தது. கிழக்கு சீமையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான இடத்துல பயன்படுத்தி இருப்பாரு. கையில மாட்டின அக்கு வர ஆணி வர அத்து ஆளுகளை போடுறான். கேட்டா கிராமத்து வாழ்வியல் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது தானே. அதே போல வந்து இந்த வடசென்னை படத்துல கேட்டா வடசென்னையோட வாழ்வியல், வடசென்னையில வந்து இப்படிதான் இது பேசுறது மட்டும் தான் வாழ்வியலா. எல்லாரும் தான் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. படங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சினிமால அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அதிகமா யூஸ் பண்றதுனாலதான் அது ஒரு ட்ரெண்டிங் வேர்டா வந்து நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களும் எவ்வளவு டீசெண்டா இருக்கு பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய வார்த்தை, அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா, இல்ல தெரிஞ்சுதான் பேசுதான்னு தெரியல. சலூன் கடைக்காரருக்கு இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சா அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. அடுத்து யாரும் வீடியோ போடும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிச்சு போடுங்க.